சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சவுத் ஸ்டேஜோட மந்த்லி ரவுண்ட் அப். ஸோ இந்த மந்த் ஜான்வரி, அதாவது வந்து வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஓவர், அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக ஒரு லைக்காலேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. என்னன்னா விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு இல்லை, ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க. தலை ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனாங்க. பட் அதுக்கப்புறமா சில நியூஸ்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரேசிங்ல போயிட்டு அவரோட டீம் வந்து ஒரு தேர்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷமான விஷயம் தான். ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டே வந்து அதுதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொங்கல். ஸோ ஜான்வரி வந்தாலே வந்து பொங்கல், அதுக்கப்புறம் தமிழ் சினிமாக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி பயங்கர எக்ஸைட்டிங்கான மந்த்ல. ஸோ இந்த வருஷம் விடாமுயற்சி வெளியில வந்ததுக்கு அப்புறமா பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-8 படம் வந்து ரிலீஸ்க்கு பிளானா இருந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல மெயினா வந்து பார்க்கக்கூடிய என்னன்னா அப்படி பார்த்தீங்கன்னா வணங்கான். ஸோ வணங்கான் வந்து டைரக்டர் பாலாவோட ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டைரக்டர் பாலா வந்து நல்ல படங்கள் எடுப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைல்லயே சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு தனி ஒரு முத்திரை குத்திருப்பாரு. ஆனா கேப் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வணங்கான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வருது. அண்ட் பாலாவோட 25th இயர் இன் சினிமா. ஸோ இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. சூர்யா சார்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவர் வாழ்த்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறப்போ கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ வணங்கான் வந்து டைரக்டர் பாலாவோட ஒரு பெரிய கம்பேக், அதுவும் ஜான் 2025 அவரோட கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன். ஷேன் நிகாம் வந்து கேரளால ஒரு பெரிய ஒரு ஹீரோ. அதாவது வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் சூப்பரா பண்ணுவார். கும்பலங்கி நைட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஆர்டிஎக்ஸா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அவரோட டெபியூ வந்து தமிழ் சினிமால இந்த வருஷம் தான் நடந்துச்சு. ஸோ மெட்ராஸ்காரன் படம் அவ்வளோ சரியா போகலனாலும் அவர் நடிச்ச விதம், அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவர் வந்து இன்னும் நம்ம நிறைய தமிழ் படங்கள்ல பார்க்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஓகே. அதுக்கப்புறமா வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மதகஜராஜா. ஸோ மதகஜராஜா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு எடுத்து வச்சுட்டு. அதுக்கப்புறம் நெறைய ரீசன்ஸ்னால ரிலீஸ் பண்ண முடியல. அந்த படம்லாம் வந்து சரி இனிமேல் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற டைம்ல வந்து திடீர்னு அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த மை டியர் லவர் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லயே வந்து பயங்கரமான ஒரு எஃப்எம்லலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போடுவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து வைப் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு தான். ஸோ அந்த படம் திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்றப்போ, அந்த ட்ரெய்லர், டீசர்லாம் வந்து அந்த டைம்ல கட் பண்ண மாரி தான். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? தியேட்டர்ல வந்து இது எப்படி ஓடும்? அப்படின்ற மாரி நெறைய ஒரு கான்ட்ரோவர்சி மாரி பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பொங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் தான் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் வின்னர் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அதனால என்ன தெரிய வருது அப்படின்னா, சுந்தர் சி சாரோட ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஃபேமிலி, காமெடி, கிளாமர் அப்படின்ற மாரி அவருக்குன்னு ஒரு தனி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த கமர்ஷியல் பேக்கேஜ் வந்து இன்னும் சாகல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா, இப்ப தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டார்க் த்ரில்லரு, மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து கிரைம், மர்டர் அப்படின்ற மாரி ஏகப்பட்ட ஜானர் வருது. ஆனாலும் இந்த காமெடி ஜானர் அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரு எவர்கிரீனா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாலிடான ஒரு எக்ஸாம்பிள் வந்து மதகஜராஜா தான். படத்துல கதை அவ்வளோ பெருசா இல்லனாலும், சந்தானமோட காமெடி, அதுக்கப்புறமா வந்து மனோபாலா சார். ஸோ மனோபாலா சார் வந்து அவரு இறந்துட்டாரு. ஆனாலும் என்ன சொல்றது? அவர் வந்து ஹி வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து சொர்க்கத்துலேருந்து வந்து அவர் ரசிச்சுட்டு இருப்பாரு இந்த ரெஸ்பான்ஸை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டைலாகே இல்லை. ஆனாலும் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ரியாக்ஷன் வச்சு வந்து எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. ஸோ ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட் வந்து தே வில் லிவ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்னா மனோபாலா சார் தான். ஸோ இந்த படம் வந்து ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது என்னன்னா, மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு காமெடி, ஒரு தியேட்டருக்கு போய் நான் வந்து ஒரு 2 1/2 ஹவர்ஸ் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணோம்ப்பா ஃபேமிலியோட அப்படின்னா அவங்க வந்து வரத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ நிறைய காமெடி படங்கள் வந்தா இன்னும் தமிழ் சினிமா வந்து பழைய ஒரு கமர்ஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து இன்னும் மாறும் அப்படின்றது தான் இதுல இருந்து தெரிய வருது. ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து காதலிக்க நேரமில்லை. ஸோ கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ண படம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். ஒரு ஓகே கண்மணி வைப்ல ஒரு பாதி கௌதம் வாசுதேவ் மேனன், மணிரத்னம் அந்த காம்போல வந்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் ஏஆர் ரஹ்மான் நெனச்சாலும் படத்த காப்பாத்த முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். படம் வந்து கொஞ்சம் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ்குள்ள தான் போயிடுச்சு. நிறைய பேர் அத ஏத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் இந்த படத்துல சொன்ன விஷயத்த வந்து ஏத்துக்காம மறுத்து அதுக்கப்புறம் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த படமும் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அந்த செட்டப்ல தான் போச்சு. ஓகே. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் வந்து பிக் பாஸோட ஃபினாலே வந்து ஜான்வரில நடந்துச்சு. அண்ட் பிக் பாஸ்ல லாஸ்ட் இந்த 15 டேஸ்ல வந்து
எதிர்பாராத விதத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்துச்சு. ஜாக்லின வந்து வெளியில தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கெஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 75th டேலேருந்தே வந்து அவர் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆகப் போறாரு அப்படின்ற ஒரு அ ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு. ஆனாலும் இந்த சீசன இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பிளான் பண்ணாங்க. முத்துக்கு குடுப்பாங்களா? இல்ல சௌந்தர்யா குடுப்பாங்களான்ற மாரி லாஸ்ட் டே வரைக்குமே வந்து பயங்கர டென்ஸ்டா வச்சிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம் தான் சொன்னாங்க. ஒண்ணு வந்து ட்ரோஃபி சரியில்ல. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஷ் பிரைஸ் 50 லேக்ஸ் கேஷ் பிரைஸ் வின்னருக்கு வந்து அதுக்கு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 40 லேக்ஸ் அந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பிரதீப் மில்ராய் பீட்டர் வந்து ஒரு சின்ன ஒரு பிரஸ் ஷோல வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாரி நாங்க வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பேக் அவுட் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கமல் சார் பண்ணும்போது பிக் பாஸோட அந்த மார்க்கெட், அந்த ரேஞ்ச் எல்லாமே வேற மாரி இருந்துச்சு. பட் விஜய் சேதுபதி வரம்போது பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னு சொல்லி நெறைய ஸ்பான்சர்ஸ் வந்து பேக் அவுட் ஆனனால, அந்த பணப்பெட்டி டாஸ்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா அமௌண்ட் ஒதுக்க முடியல அப்படின்றது தான் ஒரு ரீசனா சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் வின்னருக்கு குடுக்குற கேஷ் பிரைஸ்லேருந்து கொஞ்சம் டிடக்ட் பண்ணி தான் குடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரோஃபி வந்து சரியாவே டிசைன் பண்ணல. ஒரு கல்லு மாரி இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. பட் ஆனா ஷோவோட ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது விஜய் சேதுபதி அந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒரு ட்ரோஃபி குடுப்பாரு. திருப்பி நீங்க வெளியில வரும்போது என்கிட்ட குடுங்க, நான் உனக்கு புதுசு குடுக்குறேன்னு சொல்லி. ஸோ அதே ஷேப்ல தான் வந்து குடுத்திருந்தாங்க. மேபி இந்த சீசனோட தீம் படி அந்த ட்ரோஃபி தான் குடுக்கணும்னு டிசைட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா பிக் பாஸோட ட்ரோஃபி அந்த கண்ணு தான் அழகு. அந்த கண்ணு தான் வந்து மெயின் விஷயமே. ஆனா அந்த கண்ணே இந்த வாட்டி சரியா ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொல்லி நெறைய வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம திருப்பி தல அஜித் தான் வந்து திருப்பி ஃபேம்க்குள்ள வந்தாரு. எப்படின்னா, அந்த பத்ம பூஷன் அவார்ட் குடுத்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சார், கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா பத்மபூஷன் விருது வாங்குற ஒரு ஆக்டர் அப்படின்னா அஜித் குமார் தான். ஸோ அது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, ஒரு இந்தியன் சினிமாவுக்கே ரொம்ப பெருமையான விஷயம். அஜித் சாருக்கு வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பீக் டைம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ரேஸ்லயும் அவர் வந்து ட்ரெண்ட்ல இருக்காரு. இந்த அவார்ட் வாங்குனனால இன்னும் ஒரு ட்ரெண்ட். அதுக்கப்புறமா வந்து இப்போ படம் வேற வரப்போகுது, விடாமுயற்சி படம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இதெல்லாம் வந்து அவருக்கு பூஸ்டப் பண்ணும் அப்படின்றது தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் வரும்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் ஒரு டைம்ல ஒரு பீக்ல போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து அஜித் சார் வந்து பயங்கர பீக்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்டேட். அண்ட் அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ February 6 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, டீசர் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட டபுள் த மடங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி அதில வந்து சாங் அந்த இங்கிலீஷ் ராப்லாம் வந்து பயங்கரமா வந்து ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மாலிவுட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் மம்முட்டி. ஸோ 2 பேருமே சேர்ந்து காம்போல ஒர்க் பண்ண படம் தான் டாமினிக் அண்ட் த லேடீஸ் பர்ஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பெரிய ஹைப் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே ஒரு மோகன்லாலுக்கு ஒரு கதை சொல்லி ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்து படம் பண்ண முடியாம போச்சு. பட் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ இன் மலையாளம் சினிமா, அதுவும் வந்து மெகா ஸ்டார் மம்முட்டி கூட. அண்ட் எஸ்பெஷலி அவரு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு படத்த. இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 டேஸ்லயே முடிச்சுட்டாங்களாம். இங்க வந்து ஜிவிஎம்க்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்கு. என்னன்னா வந்து படம் பண்ணுவாரு, ஆனா ரிலீஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லி. ஆனா அங்க கான்ட்ராஸ்ட்டா அந்த இண்டஸ்ட்ரியில போயிட்டு பார்த்தீங்கன்னா, 45 டேஸ்ல கரெக்ட்டா பிளான் பண்ண மாரி ஒரு 5 டேஸ் அஹெடாவே வந்து பார்த்தீங்கன்னா, படத்த முடிச்சு குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த படம் வந்து ரிலீஸும் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி நல்ல மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்கு போனாலும், அந்த கேரக்டர் டாமினிக் அப்படின்ற கேரக்டர் வந்து கௌதம் மேனன் சார் பிரசன்ட் பண்ண ஸ்டைல்லே தான் இருக்கு. ஸோ ஒரு ஜிவிஎம்மோட டச் வந்து அந்த படத்துல ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா ரேக சித்திரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆசிஃப் அலி வந்து அவரோட கரியர் பெஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா வந்து கிரைம் ஜானர்ல இன்னும் மலையாளம் சினிமால வந்து நெறைய படங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெறைய அந்த மிஸ்ட்ரி நான் சொல்ல மாரி மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாரி ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கான காரணம் ரைட்டிங் தான். ஸோ மலையாளம் சினிமால நான் பார்க்குறது அந்த ரைட்டிங் வந்து இன்னும் அவங்க வந்து சூப்பரா மெருகேத்திட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அங்க இருக்கிற ஒரு அப்டேட். அதுக்கப்புறமா வந்து சர்ப்ரைஸா ஒரு என்ன சொல்ல சர்ப்ரைஸா இது சக்சஸ் அப்படின்ற மாரி சொல்ல முடியும். குடும்பஸ்தன் படத்தோட சக்சஸ். ஸோ குடும்பஸ்தன் வந்து பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் நடிச்ச ஒரு படம். மணிகண்டனுக்கு தொடர்ந்து ஒரு ஹேட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். குட் நைட், லவ்வர் அதுக்கப்புறம் குடும்பஸ்தன். குடும்பஸ்தனோட ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ கூட சரி ஓகே ஒரு சராசரியான நார்மல் படம். ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது கூட சரி ஏதோ மிடில் கிளாஸ் படம் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஆனாலும் கன்டென்ட் இங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து குவிவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்ல முடியும். குடும்பஸ்தனோட சக்சஸ் வந்து நெறைய அதாவது ஒரு படம்னா சரி நம்ம வந்து இப்படிதான் எழுதணும், ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்ற நெறைய ஆர்வம் இருக்கும்ல. அதெல்லாம் இல்லாம சிம்பிளா ஒரு படம். ஒரு ஃபேமிலி ஒரு 4 கேரக்டர் அதான் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் கொண்டு வரீங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து பயங்கரமா வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்.
அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றி. அண்ட் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வெற்றியா வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஏன்னா யூசுவலா வந்து படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த படம் வெற்றியாச்சுன்னா நம்ம கொண்டாடுவோம். ஆனா இந்த படம் எப்போ வருது, எது வருதுன்னு தெரியவே இல்ல. இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணும்போது கூட சரி யாருமே பெருசாலாம் அட்டென்ஷன் இல்ல. ஆனா வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டில வந்து இந்த படம் வந்து நல்ல பேர் வாங்குனது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் அடுத்ததா வந்து லூசிஃபர் 2 எம்புரான். ஸோ இந்த படம் வந்து பிருத்விராஜ் அதாவது பிருத்விராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படமே வந்து லூசிஃபர் அப்படின்ற ஒரு படத்த டைரக்ட் பண்ணாரு. மோகன்லால் சார வச்சு. அது வந்து கேரளால பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட். அத தொடர்ந்து இந்த பார்ட் 2 வரப்போகுது அப்படின்றப்போ ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பார்ட் 2 ஓட ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாச்சு. லைக்கா ஒண்ணா வந்தாங்க, ரெட் ஜெயண்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஷிர்வாத் சினிமாஸ் இந்த மாரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட 4 புரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து வொர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அண்ட் இந்த படத்தோட டீசர் லான்ச் வந்து ரீசென்ட்டா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு டீசருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் லூசிஃபர் வந்து எவ்ளோ சிம்பிளா இருக்குமோ, எவ்ளோ கிளாஸா இருக்குமோ, அத விட இது வந்து பயங்கர மாஸா இருக்கு. மோகன்லால் சார் பிரசன்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரு பேசுற டயலாக்ஸா இருக்கட்டும், அது இல்லாம பிருத்விராஜ் சார் வந்து அதுல ஒரு சின்ன கேமியோவும் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பயங்கரமா ஒரு ஹைப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ லைக்காக்கு இந்த வருஷம் விடாமுயற்சியும் ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் லூசிஃபர் 2வும் சக்சஸ் ஆனா அவங்களுக்கு வந்து டபுள் வெற்றி. ஸோ போன வருஷத்துல என்ன விட்டாங்களோ, அது இந்த வருஷத்துல புடிச்சுறாங்கன்னு நான் நம்புறேன். பார்ப்போம்.